ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், அதாவது நிலம் எப்படி மாசுபடுது, அதனுடைய வகைகள் என்ன, மாசுபடுறதுக்கு காரணங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், நிலம் அதனுடைய பாதிப்பு என்ன, அது மாசுபடுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓரளவு ரிலேட்டாக தான் காரணங்கள் விளைவு எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பாருங்கள். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸுங்கிறோம். அங்கே என்னென்னு பார்த்தோம், இந்த அக்ரிகல் ஆக்டிவிட்டீஸு, காடுகளுடைய டீஃபாரஸ்டேஷன் அண்டு சாயில் எரேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். நிலம் வீடு கட்டுறது, நியூக்ளியர் வேஸ்ட்டு, இந்த அணுமின் கழிவுகள் இருக்கலாம், இவைகளால் தான் என்னாச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து நிலமெல்லாம் என்னாச்சு மாசுபட்டுருச்சுன்னு படித்தோம். இப்போ எஃபெக்ட்ஸ் பார்க்குறோம், அதோடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் சாயில் பொல்யூஷன் முதன்மையாக வர்றது, மண் மாசுபடுதல். நிலம் பாதிக்கப்படுது, நிலம் மாசுபடுறதுனால மண் பாதிக்கப்படுது. நிலம் மண் ரெண்டுக்கும் வேறு அர்த்தங்கள் உண்டு. மேலே இருக்கிற மண் பாதிக்கப்படுறதுனால அது பல்வேறு விதங்களை கஷ்டத்தை கொடுக்கும். சாயில் பொல்யூஷன் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். மண் பாதிக்கப்படுறதுங்கிறது நிலம் பாதிக்கப்படுதலின் வேறொரு வடிவமாகும். மண்ணுன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுறது, அதுக்கு நடைபாதைக்கு பயன்படுறதுனால பலது இருக்கு இல்லையா, அது where the upper layer of the soil is damaged. நிலத்தின் மேற்பகுதி பாதிக்கப்படுதலை தான் லேண்ட் பொல்யூஷன் சொல்லலாம். உதாரணமாக, this is caused by the over use of chemical fertilizers and pesticides. அதிகமாக இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துவதன் காரணமாக என்னாகுது, நிலத்தின் மண்ணானது பாதிக்கப்படுகின்றது. This leads to loss the fertilized land. நிலத்தினுடைய வளமானது பாதிக்கப்படுகின்றது, நிலம் வளம் இழந்து விடுகின்றது. கலர் நிலமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறைய உரத்தை கொட்டி பயிர் பண்ணதுனால என்னாச்சு, நிலம் விளைச்சலுக்கு உதவலை, எதை போடாலும் பயிர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். Pesticides kill not only pests and also human beings. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சியை மட்டும் அழிக்கிறது கிடையாது, மனித நலனையே அழிச்சிடுது. வேறு பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் மனித நலனையே அழிச்சிடுது அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் உரங்களெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தணும். அடுத்தது ஹெல்த் இம்பேக்ட், உடல் நலனானது பாதிக்கப்படுகின்றது. The land when contaminated with toxic chemicals and pesticides lead to problem of skin cancer and human respiratory system. அதாவது நிலத்தில் இருந்திருக்கு அதிகப்படியான அந்த கெமிக்கல் உரங்கள்லாம் பயன்படுத்தணும் இல்லையா, ரசாயன உரங்கள், விஷத்தன்மை உள்ள ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறோமே, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதில் விளையக்கூடிய உணவுப் பயிர்களை தான் நம்ம சாப்பிட்றோம். உணவு தானியங்களாகட்டும், காய்கறி ஆகட்டும், பழங்களாகட்டும், அதை சாப்பிட்ற அந்த தாவரங்களெல்லாம் சாப்பிட்ற மாட்டினுடைய பாலாகட்டும் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால் தோல் புற்றுநோய்னு சொல்லக்கூடியது, சுவாச கோளாறு போன்றவையெல்லாம், இருதய கோளாறு போன்றவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. புரியுதா, ஏன்னா கெமிக்கல் கலந்த உணவு, அந்த உணவுனால் இந்த பாதிப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கேன் ரீச் அவர் பாடி த்ரூ ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் காய்கறிகள் வழியாக நமது உடலில் நுழைந்து என்ன பண்ணுது, நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கின்றது. மோசமானது போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, தாய்ப்பால் விஷமாக போயிடுச்சுங்கிற நியூஸ் எல்லாம் வந்து சேருது. ஏன்னு சொன்னால், இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்தி விளைவிச்ச காய்கறிகளை அந்த தாய்மார் சாப்பிட்டதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருந்தது, குழந்தைக்கு பாலினுடைய தன்மை நச்சா மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஷமாகி குழந்தைய சுத்தப்படுத்தாங்களோ ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான விளைச்சல் வருது, லாபம் வருதுங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கேசஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன், இந்த நிலம் மாசுபடுறது காற்று பாதிக்கப்படுவதற்கும் காரணமாகும். அதாவது காற்று மாசுபடவும் காரணமாக இருக்கும். ஏன்னா நிலத்துக்கும் காற்றுக்கும் பெரிய தூர தொடர்பெல்லாம் கிடையாது, இரண்டும் நெருங்கியதாகும். லேண்ட் ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் டம்பிங் லீட் டு ஏர் பொல்யூஷன். நிலத்தில் கழிவுகளையெல்லாம் புதைச்சி வைக்கிறதுனாலையும் நிறைய நிலத்தின் மீது கொட்டி வைக்கிறதுனாலையும் இந்த கழிவுகள்லேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்னாகுது, காற்றில் பரவி விடுகின்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காற்று கெட்டு போயிடும். த அப்நார்மல் டாக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் இன் த அட்மாஸ்பியர் காசஸ் டிரான்ஸ்மிட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அமாங் த மாசஸ். ஸோ அளவுக்கு அதிகமான இந்த நச்சு உரங்கள் அதையெல்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது, வானவெளியில் அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் போய் மோசமான காற்று உருவாகின்றது. அந்த காற்றின் விளைவாக என்ன ஆகுது, நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் உருவாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது கேஸஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன். இதன் காரணமாக நமக்கு மிக மோசமான சுவாச கோளாறு போன்றவைகளெல்லாம் ஏற்படுது. காற்றில் முதல்ல வரக்கூடியதை நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, பியூர் ஆக்சிஜன் இருந்தால் தான், சுத்தமான ஆக்சிஜன் பிராணவாயு இருந்தால் மட்டும்தான் மூச்சு நல்லா வந்துட்டுருக்கும். விஷத்தன்மையில் காற்று வந்து என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக வேண்டியது உள்ளே வந்தால் திணறல் ஏற்படுதில்லை. இதெல்லாம் காரணம் நிலம் மாசுபடுறதுனால காற்று மாசுபட்டு போகிறது. ஸோ காற்று மாசுபடுவதற்கும் இது ஒரு காரணமாகும். எஃபெக்ட் ஆன் வைல்டு லைஃப், வன விலங்குகளின் பாதிப்பு. நிலம் மாசுபடும் போது வனவிலங்குகள் பாதிக்கப்படுது. த அனிமல் கிங்டம் வாஸ் சஃபர் மோஸ்ட்லி இன் த ஃபாஸ்ட் டிகிரேட். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. த ஃபேஸ் எ சீரியஸ் த்ரெட், கடுமையான அச்சுறுத்தலுக்கு அது ஆளாயிருக்குது. வித் ரெகார்ட்ஸ் டு லாஸ் டு ஹேபிடேட் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட், தன்னுடைய வாழிடங்களை எல்லாம் தொலைச்சிருச்சு, தன்னுடைய வாழ வேண்டிய இடங்கள் ஹேபிடேட்டை இழந்துருச்சு. நேச்சுரல் என்விரான்மெண்ட், இயற்கையான தன்னுடைய வன வளத்தை சூழ்நிலையை அது இழந்து விட்டது, வனவிலங்குகள் பறவைகள் எல்லாம். த கான்ஸ்டன்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆன் லேண்ட் இஸ் லிவிங், கடுமையான மனிதனுடைய செயல்பாடுகள் காரணமாக என்ன இருக்குது, லேண்ட் இஸ் லிவிங், நிலத்தை விட்டு அந்த பறவைகள் மிருகங்கள் என்னாச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இஸ் பொல்யூட்டட் ஃபோர்ஸிங் திஸ் ஸ்பேசஸ் டு மூவ் ஃபர்தர் அவே, மிக தூரத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுது, ஒரு காட்டிலேருந்து மறுகாட்டுக்கு போய் சேர்றது, ஃபாரஸ்ட்லேருந்து ஃபாரஸ்ட் போகிறது, அங்கேயும் பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்ததுக்கு போகிறது, கடைசியில் என்ன ஆகும், நேராக மனிதன் இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுது. அதனால தான் பூங்காக்களில் வீட்டு ஓரம் காலேஜ் ஓரம் அங்கே போகலாம் என்ன இருக்குது, மலைப்பாம்புகள் வந்து படுத்துட்டு இருந்தது. தோட்டத்தில் அது நரி வந்துருச்சு, சிங்கம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சாலை ஓரங்களில் புளியெல்லாம் வந்து படுத்துருக்கு, யானையெல்லாம் ட்ரெயின் ரூட்டில் போகுதுன்னு சொன்னாங்களே. என்ன காரணம், அங்கே வன விலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு காற்று கெட்டு போனது, நிலம் கெட்டு போனது, சுரங்கங்கள் அமைக்கிறேன், ஆலைகள் உருவாக்குறேன்னு சொல்லியெல்லாம் போய் தொல்லை பண்ணதுனால அதுங்க ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. Sometimes several species are pushed to the verge of extinction and disappear due to no conducive environment. பல சூழ்நிலைகள் பல உயிரினங்கள் என்னாச்சு, இதன் காரணமாக அழிவை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. ஏன்னா அந்த நேச்சரில் இல்லைன்னு சொன்னால் சில விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் அழிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் நிறைய உயிரினங்கள் அழிந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது நிலம் மாசுபட்டதுனால. ஓகேவா, இது மாதிரியான பல்வேறு விதமான பாதிப்புகள் நில மாசுபடுதலால் உண்டாகின்றது. அடுத்தது ரெமிடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் லேண்ட் பொல்யூஷன். இந்த நிலம் மாசுபடுதல் அதை தவிர்க்கணும், இவ்வளவு மோசமான நிலம் மாசுபடுதலை தவிர்க்கிறதுக்கு என்ன தீர்வுகள். மேக்கிங் பீப்புள் அவேர் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் எ ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். என்ன பண்ணணும், நம்ம முதல்ல தேவை வருமுன் காப்போங்கிற மாதிரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொன்னாங்க இல்லையா, வருமுன் காப்போம். அதுக்கு என்ன செய்யணும், விழுந்தது இழந்தாச்சு, ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், திங்க் இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி. மேக்கிங் பீப்புள் அவர், விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். எதில், எபவுட் த கான்செப்ட் ஆஃப் ரெடியூஸ், குறைத்து கொள்ளுதல், தேவையில்லாத கெமிக்கல்ஸு அந்த இது பொருளுங்கிறதெல்லாம் குறைச்சிக்கிறது. ரீசைக்கிள், அதாவது பொருள்களை பயன்படுத்தும் போது அது மறுசுழற்சிக்கு வர்ற மாதிரி, அதாவது மக்கி போகிற மாதிரி பூமியில் போட அது மக்கி எருவாயிடணும், திரும்ப அதை பயன்படுத்துகிற மாதிரி வரணும். அது மாதிரியான பொருள், வீணான பொருட்களை குறைத்து கொள்வது. ரீயூஸ், மறு பயன்பாடு வரும்படியாக. இப்போ சில விதமான இந்த கைத்தறி சேலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி உடன் இந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் இருக்குல்ல, இவைகள் என்ன பண்ணலாம், திரும்பவும் பயன்படுத்தலாம், மக்கி போயிடும். இது மாதிரியான சில பொருட்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே அல்ட்ரா டீலக்ஸுங்கிற மாதிரி சில விதமான இந்த நைலான் மாதிரி இந்த பிளாஸ்டிக் மாதிரிங்கிறதையெல்லாம் பயன்படுத்திட்டு யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி முடிஞ்சு போச்சா தூக்கி குப்பையில் போடு, ரோடோரமாக போடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அழுகி போய் அப்படியே டீகம்போஸ் ஆகாமையும் ஆகி என்னது துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருது இல்லையா, காற்று நிலமெல்லாம் மாசுபடுது. ஸோ அதையெல்லாம் குறைச்சிக்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். ஸோ தேவையில்லாத பொருட்களை குறைத்து கொள்வது, மறுசுழற்சி பயன்படக்கூடிய ரீசைக்கிள் பொருளை பயன்படுத்துறது, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பண்டங்களை பயன்படுத்துதல், இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். அடுத்தது பையிங் பயோ டீக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸு, அதாவது என்ன பண்ணுது, தரம் உயர்த்தக்கூடிய, அதாவது இயற்கையாக அழியக்கூடிய பண்டங்களை நாம் பயன்படுத்தணும். பயோ டீக்ரேடபிள், இயற்கையாகவே அதனுடைய தரம் குறைஞ்சி போயிடணும், அழிஞ்சு போயிடணும். அந்த மாதிரியான பண்டங்களை நாம் என்ன பண்ணோம், வாங்கணும்.
இது ரொம்ப முக்கியமானது. மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், குறைந்த அளவே பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் வேண்டும். சும்மா அந்த கொசுவர்த்தி சுருள் வைக்கிறேன், பயிர்களுக்கு மருந்தடிக்கிறேன், அதடிக்கிறேன், அதிகமான விளைச்சல் வர மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி எடுத்ததுக்கெல்லாம் பண்ணாமல் குறைந்த அளவே பயன்படுத்துதல் வேண்டும். செப்டிங் கல்டிவேஷன், பயிர்களின் உற்பத்தி முறையை மாற்ற வேண்டும், சற்று சேஞ்ச் பண்ணி செய்யணும். அதாவது தொடர்ந்து அதிகமான உரம், பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு போட்டு ஒரே பயிரை செஞ்சு நிலத்தை பால்படுத்துறத விட என்ன பண்ணோம், நில உற்பத்தியில் சுழற்சி முறையை கொண்டு வரணும். ஒரு தடவை கரும்பா, ஒரு தடவை நெல், ஒரு தடவை வேர்க்கடலைங்கிற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நிலத்துடைய வளமானது பாதுகாக்கப்படும். அதே சமயம் என்ன பண்ணுறது, தேவையில்லாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை, உரத்தையெல்லாம் பயன்படுத்துகிறத குறைச்சிக்கணும். அதன் மூலமாக என்ன பண்ணலாம், அதை நிலமானது வளத்தை இழக்காது. இன்னொன்று மல்டி கிராப்ஸ், ஒரே டைமில் 4 விதமான பயிர்களை உற்பத்தி செய்வது, பன்முக பயிர்களை உற்பத்தி செய்வதுன்னு சொல்கிறாங்க, ஊடுபயிர்னு. இவைகளெல்லாம் செய்கிறதன் மூலமாக நிலத்தின் தன்மையானது பாதுகாக்கப்படும். இந்த மாதிரிலாம் செஞ்சு நிலத்தின் வளத்தை பாதுகாக்கணும். அடுத்தது டிஸ்போசிங் அன்வான்ட் கார்பேஜ் ப்ராப்பர்லி எய்தர் பை பர்னிங் ஆர் பை பர்னிங் அண்டர் த சாயில். தேவையில்லாத பயன்படாத பண்டங்களை என்ன செய்யணும், குப்பைகளை எல்லாம் கார்பேஜை சரியான முறையில் எரித்து அதை சாம்பலாக்கிடணும். அப்படி இல்லைன்னா அது புதைப்பதன் மூலம், மண்ணில் குழி தோண்டி புதைப்பதன் மூலமாக அழுகி போயிடணும்னு தெரிஞ்சால் சரியான முறையில் மண்ணில் குழி தோண்டி அதை என்ன பண்ணணும், எருவாக்கிடணும். இவைகள் மூலமாக குப்பைகள் சேராமல் நிலம் பாதுகாக்கப்படும். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகளை அளவாக குறைவாக பயன்படுத்த வேண்டும். நெகிழி வேணான்னு சொல்ல முடியாது, ஆனால் அளவாக குறைவாக பயன்படுத்தி மண்ணின் வளத்தை நாம் பாதுகாக்கலாம். இவைகளின் மூலமாக நிலம் மாசுபடுதலை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நிலம் மாசுபடுறதுனால நீர், காற்று எல்லாமே மாசுபட்டு நம்மளுடைய வாழ்வே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நிலம் மாசுபட தடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கும் அப்படின்ட்டு பொருளியறிஞர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது தெளிவாக தான் பார்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட தெளிவாக பார்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா ஒவ்வொன்றையும் நல்லா படித்து பாருங்கள். வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டு, சாயில் பொல்யூஷனுங்கிறதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்காது. அதனால் நல்லா தெளிவாக எழுதுங்க. தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம எழுதி அனுப்புங்க. ஓகேவா? கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. இன்னும் ஒரு சிலர் ஆரம்பிக்காமே இருந்துகிட்ருக்கிறீங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். எக்ஸாம் வருமா வராதா இதை பற்றிலாம் நீங்கள் கனவு கண்டுட்ருக்கீங்க. வந்து எழுத சொல்லிட்டாங்களா, கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் படிச்சுக்காங்க. ஓகேவா? இந்த பாடத்தில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாடத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக படித்து எழுதி பாருங்கள். ஓகே, சரி, குட் லக். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.